இப்படியே இருந்த என்ன செய்ய போறீங்க பாருங்க. முதல்ல இருந்த உடம்பு என்ன நீங்களா? நான் சின்னல இருக்க உங்களை இப்படி கம்பீரமா பார்த்து பயப்பட்டது. பிச்சுமணி, நான் கதைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ வாராருங்க போறாருன்னு தெரியாது. நீ போ நான் ஒரு நிமிஷம் வந்தா கை போடு. ஒரு நிமிஷம் நான் கை போடு. ஐயா ஐயா அலம்பையா ஐயா 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 பூனை பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு தாரான் இல்லை. நாளையும் காலையில் வெளியில் வந்து நிற்கிறான் இல்லையா? பிச்சுமணி அவன் வந்தா வருவான் உள்ளுக்கு. மாயாவா அவ்வளவு காலம் உங்கள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகளை அடிக்கடி கூட்டி கொண்டு வந்தான். இப்போ என்ன கூட்டி கொண்டு வர்றதுக்கு ஆக்கள் இல்லை. அந்த பிள்ளைகளை பார்க்கணும் போல கிடக்குது. உனக்கு கதைக்க தந்து போட்டு உடனே பறிக்கிறான். பிள்ளைகளுக்கு ஆசைகள் அனுப்புது, அவளை அனுப்புது, எப்போ அனுப்புதல்னு தெரியாது. இவன் என்ன செய்கிறான்னு தெரியாது. நல்ல சாப்பாடுகள் பழங்கள் எதுவும் சாப்பிடணுமென்று ஆசையாக கிடக்கு. கேட்டால் அந்த பழம் கூடாது இந்த பழம் கூடாதுன்னு ஒன்றும் பாக்கி தாரான் இல்லை. அப்படி ஒரு கருத்த கொழும்பான் மாம்பழம் கேட்டு தின நாள் ஆகுது. கண்ணுலையும் காட்டுறான் இல்லை. பேர பிள்ளைகள் பிச்சுமணியே இல்ல இல்ல நான் பக்கத்து தம்பி வார என்ன என்ன ஏறத்த இல்ல பிச்சுமணி நிக்கிறான். அவனே வெளியே வந்த அவனோ என்ன வரியல. நான் கொஞ்சம் நித்திரையா போனேன். அப்ப என்ன சாப்பிட்டீங்களோ? சாப்பிட்டது இந்தாங்க, நான் பழம் கொஞ்சம் கொண்டு வந்து நான் வீட்டை காய்ச்சது. உங்களோட பழமே? ஓ இது குளிசியல் எல்லாம் எடுத்து தந்துட்டு போனவனே. குளிசியல் எல்லாம் போனேன். சாப்பிடலாமே? ஓ சாப்பிடுங்க. அவன் தம்பி வந்து பேசுவானடா. ஏன் அவர் ஒன்றும் சாப்பிட விடுறான் இல்லை. வருத்தமாக யோசிக்காங்க. பிடிங்க 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 இது சாப்பிட பிடிங்க பிடிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து வந்து சாப்பிடுங்க. இப்படியே இருந்த என்ன செய்ய போறீங்க பாருங்க. முதல்ல இருந்த உடம்பு என்ன நீங்களா? நான் சின்னல இருக்க உங்களை இப்படி கம்பீரமா பார்த்து பயப்பட்டது. நீங்க யோசிக்காதீங்க. நான் பார்த்து நான் வரைக்கும் உங்களோட கதை தான் கேட்டது. யோசிக்க நான் யாரோட தனியா கதைக்கிறீங்க? அவன் நிக்கிறான்னு நான் பயந்து போனேன். என்ன பேர பிள்ளையில பார்க்காமல் இந்த காலம் முடிஞ்சிடும் போது எனக்கு பயமாக கிடக்குடா. இந்த பேரன் பேத்திக்கு ஏதோ பிறந்தாளான்னு சொல்லி என்ன போறிய சொல்லுவேன். அப்போ இவனோட போன் எடுத்து தாடா கதைப்ப பண்ணா எனக்கு முந்தின மாதிரி ஒன்றும் செய்யலாம கிடக்குது. பயமாக கிடக்குது என்ன பேத்திய. நீங்க யோசிக்காதீங்க யோசிக்காங்க. சாப்பிடுங்க. இந்த ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. அங்க விழுந்து போட்டேன். சரி அதை விட்டுருங்க. நான் எரிஞ்சிட்டு வா.
சாப்பிடுங்க. நல்லா போடாத அப்படி இதை சாப்பிடலாம். வீட்டை கூடிய நீங்க முந்திய எப்படி ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிட்டு உங்களோட நான் கம்பீரமா பயப்படுறது முதல் சின்னல்ல மருந்து பழம் இல்லை தானே இந்த பழம் நீங்கள் அண்டைக்கும் உன்னோட கதைச்சு கொண்டு எனக்கு இது விருப்பம் இல்லை சாப்பிட்றதா இல்லை. எனக்கு கருத்த கோலும் மாம்பழம் தான் கொஞ்சம் ஆசையாக கிடைக்கும். சரி நான் கண்ணில பட்டா அந்த பக்கம் போனா வாங்கி கொண்டு தாரன் அவன்கிட்ட சொல்லி வாங்குங்கோவன். அவன் என்னத்தை வாங்கி தாரான் அவனை அவன் தானே பாக்குறான் பிற என்ன ஒரு இடியப்பம் காணும் கொண்டு வான் சொதியோட நீங்க ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க எல்லாம் சரி வரும். மற்றது நான் ஒன்று முக்கியமாவன் இல்லத்தானே உங்க அவன் எங்க போயிட்டான் இன்னும் வரே இல்லையா அவன் காலம் விடிய வரே இல்லையா? அப்ப குளிச சாப்ப விடிய என்ன சாப்பிட்டுனீங்களா? இப்ப நான் ஒன்றும் காலமே இனிமையா சாப்பிடல. அவன் இனித்தானே வருவான். சாக்க விட்டா குளிசையில கொடுக்காம இங்க போனான் இந்த மடைய கேட்கிறேன். இப்பதானே 10 மணி கட்டது அம்மால 10:30 ஆச்சு. நான் சந்தையில போய் சாமானில மாய் கொடுத்துதான் வந்து நிக்கிறேன். ஓ எனக்கு ஞாபகமாக கிடக்குது சாப்பிட்ட மாதிரியா தான் சொன்னேன். சாப்பாடை கொடுக்காம தான் போயிருக்காங்க. அப்ப விடிய வரவே இல்லை. விடிஞ்சதுக்கு அவன் இன்னும் வரவே இல்லை. சரி இந்த பழத்தையாச்சும் சாப்பிடுங்க. நம்ம வீட்டை உங்க சாப்பாடு என்ன கொண்டு தாரன் இவன் விடிய போனாலும் பாரம் தானே வளமையா வேலைக்கும் பாரவன். ஒன்று சொல்லட்டே நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. நான் என்ன தப்பு யோசிக்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. மகனை இன்னொரு கதை சரி சரி சாப்பிடுங்க. உண்மையில வரக்கூடாதுன்னு சொன்ன நீங்க என்ன பண்றீங்க? அடுக்கடிஞ்சு வர படத்தை நித்திரையை கொள்ள சொல்லி சொன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? காய்ச்சி கொண்டிருக்கீங்க. எந்த நேரமும் படுக்கையில மருந்து குடிச்சா போட்டா நேரத்துக்கு நித்திரை உள்ளவங்க. எத்தனை மணி ஆச்சு? காலமா மருந்து ரெஸ்ட் எடுக்க வேணும். இரவிரவா நித்திரை இல்ல. காலமா சொன்னா மருந்த குடிச்சா போட்டு படம் ஓடி இவன் வந்து குழப்பி எழுந்தாம்பி வருத்தக்காரர் பாவம். அந்த பிரச்சனை பேசாம ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து குழப்பி கொண்டு பிச்சுமணி நான் கதைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட நான் கத்தி கதைக்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு உனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு உனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அந்த பக்கத்துல இருக்குது. அந்த ஆளுக்கு எது முதல் வேணும் நீ விலைக்கு நான் தான் வந்து நிக்கவன். பிடிக்கவே நீ சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பிட இல்லையா? அவருக்கு அல்சர் என்ன அல்சர் அல்சர் கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுத்துட்டு நான் போனேன். ஒரு அளவா தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த அதான் ஞாபகம் வரதுல சாப்பிட்டோம் சாப்பிடல குழப்பமா இருக்கிறாப்பா. அவர் குழப்பி நிக்கிறார். அவர் முடிய சாப்பிட்டாரு. சரியான சீரியஸா திருப்பி சொல்ல அநியாயம் பண்ற அவளான்னு சொல்லி அநியாயம் பண்ண இல்ல. நாங்கள் எல்லாம் ஒழுங்கா தான் பாக்குறோம். பிள்ளைகள் அவ்வளவு காசை கொட்டுதல்றாப்பா. அந்த அன்னைக்கு பார்த்தோம் பேங்க் கூட்டி கொண்டு போறான். அந்த ஆளுக்கு பேங்க்ல எவ்வளவு வருது போறோம்னு தெரியும். அவருக்கு நீ போய் சைனா வச்சுட்டு காசு மட்டும் அன்னைக்கு போனாங்க பேங்க் போனாங்க. அவருக்கு அப்பவும் வெளிநாட்டுல சொன்னா அவர்கிட்ட இதை வந்து இந்திய அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு இவர்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறபடியாத்தான் இவரை சைன் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி கொண்டு போக. நானே போய் சைன் வச்சு நானே எடுத்துட்டு வருவேன். அடிக்கிறாங்க கதைக்காத என்ன இப்படித்தான் உறுப்புல நிறைய பேர் காய்ச்சி கொண்டு வருவீங்க. அடே யாருக்குடா அடிக்க போறீங்க? அடே சண்டை தன கொண்டு கூடாதடாப்பா அடிபடாத எங்களோட. நாங்கள் அடிபடையில ஐயா பேசாம இவனை இப்ப முதல்ல அனுப்புங்க. முதல் கொடுத்த அலுமாரி காலையில நீ நடா முதல் நடா என்ன என்ன ஐயா அங்கே புதுசான வீட்டுல சொன்னேன். அப்போ நான் காலமா சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க. மருந்து மருந்தெல்லாம் குடிச்சாச்சாப்பா. நீ விடிய வர இல்லாம என்ன மருந்து கொடுத்தாரு சொல்லி கூட கரெக்டா மருந்து கொடுக்காது. அடே அதுக்கு விடிய கொடுக்க குடிச்சியா கொடுத்தா விடிய சரி 3 விடியப்போ நான் விடிய கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு விடிய ஆனவாயிர சாப்பாடு வாங்கி கொடுண்டாப்பா. மருந்து குடிச்சு திருப்பி வாயால பழம் கேக்குதுடா. அந்த முடிஞ்சிடும். மருந்து குடிச்சு நெடுக கொடுத்து கொண்டு தான் அந்த ஆளை செத்து போகும். பழம் கேட்டாடா மாம்பழம் கேக்குது. நீ பழ வகையே வாங்கி கொடுக்குறீங்க. அந்த உடம்ப அவர் எப்படி இனிப்பு தின்னக்கூடாது. அது இல்லையா உனக்கு நட முதல் நான் தான் வருத்த காலம்
மனுஷனுக்கு கூடாது அதெல்லாம் நான் தான் நீங்கள் அவிக்கிறது பொரிக்கிறது அழுகல் எல்லாம் கொண்டு வந்து என்ன சாப்பாடு கொலஸ்ட்ரால் வந்து அந்த அது என்ன கொய்யா பழம் வந்து கொடுத்துருக்காரு கிரந்தி இந்த சாப்பாடு நீ சாப்பிடலாமா கேட்கற கிரந்தி சாப்பாடு தம்பி சொன்ன பேசி போடுவாருன்னு சொன்ன பாத்தி அவனை பாத்தீங்க இப்போ காலமா வந்துட்டா போயிருக்கிறானே இப்ப வாராரு இங்க போறாருன்னு தெரியாது இந்த பேத்தின்ற பிறந்த நாளுக்கு ஒருக்கா போன் எடுத்து சின்ன சின்னதான இருக்கா கூப்பிடு தம்பி இருக்கா இன்றைக்கு பிறந்த நாளா போன எடுத்து கொடு இன்னைக்கு இல்ல பிறந்த மகன் பண்ணுவா பேத்தி நான் பிறந்த நாள் செய்யக்கியாம் உங்களுக்கு உங்களை வெளிக்கெடுத்தியாம் வீடியோ கால்ல பேத்தி காட்டடா ஏயா பிறந்த நாள் எப்ப வருமோ அப்ப எடுப்பேன் அவசரப்படாயங்க விளங்குதோ என்ன கொய்யாக்க நான் சாப்பிட ஒண்டாச்சு கொடுத்துக்கலாம் அந்த பழத்தை கிரந்தி அந்த அதுக்கு இல்லையாப்பா ஐயா கிரந்தி கூடாது ஐயா ஏற்கனவே நிறைய வருத்தம் அது அது பழமடா இருந்துட்டாரு ஆசை அடே கடைசி நேரத்துல ஆட வாயில கேட்ட வாயை கூட அந்த ஆளுக்கு வந்து அங்க கிளினிக் கொப்பியில எழுதி கொடுத்து கூட நீங்கள் வந்து என்னென்ன சாப்பிட என்ன பழம் கொடுக்க கூடாது கூட மருந்து குளிசைக்கு முன்னுக்கு சாப்பிட போகணும் 2 பேருக்கு எல்லாம் வழி கொடுத்து கூடாது நான் தான் பத்திரமா பாக்குறேன் உன்ன மாதிரி ஆளுகள் கொய்யாக்கா மாங்காண்டு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருந்தா ஆள் எப்பவே முடிஞ்சிருக்கு நான் சொன்னேன் உனக்கு என்ன சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டதை கொண்டு தருவான் தின்னக்கூடாதுன்னு சொன்னேன் உனக்கு எல்லாம் சாப்பாடு வேணும்னா என்னோட கேள் பேசாம படுக்க வேணும் நித்திர உள்ள வேணும் படுக்கவே நான் ஒரு சும்மா 5 வார்த்தை காய்ச்சிட்டு போறேன் 5 50 வார்த்தை நான் காய்ச்சி போறேன் அவன் இருத்த வேண்டாம் அவனை வழியில நடந்து நீ நட வீட்டை நட இங்க பெற வேண்டாம் அதான் நான் உனக்கு சொல்றேன் நீ முன்னாலதான் அந்த ஆளுக்கு ஏற்கனவே வருத்தம் கூடிக்கொண்டு நீ வந்து அன்றைக்கு பேர் அந்த போன் கதைக்க விடாம குழப்பி போட்ட கடைசியா அதனால அந்த ஜோஜி அந்த ஆளுக்கு பிரஷர் தெரியுமா அந்த பிரஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு சுகர் இருக்கு கிட்னி வருத்தம் இருக்குது அது இருக்கு எல்லாம் இருக்கு அந்த ஆளுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருக்கு தெரியுமா அது இல்லையோ மறந்து எல்லா வருத்தம் வருது அந்த ஆளுக்கு எல்லாம் முன்னால எவ்வளவு நல்ல மாதிரி இருந்த மனுஷனை பக்கத்து வீட்டுக்காரர் கதைச்சு நாசமாக்கி போட்டு இதுக்கு மேல என்ன டயலாக் வைக்காத நான் உண்மையா நான் நாசமா இருக்க வரையில் அந்த ஆள் வந்து சின்னல்ல இருக்க எங்களோட நல்ல மாதிரி அதுக்காண்டிதான் நான் வந்து பக்கத்துல நான் ஒரு காலம் பொண்ணை அந்த ஆள் எப்படி இருந்தேன்னா எப்படி இந்த மனுஷன் உன்ன மாதிரி நாங்கள் ஒண்ணு கொள்ளை அடிக்கிறாண்டி அந்த ஆளோட பழக காசுக்காண்டியோ அந்த சொத்து பத்துக்காண்டி பழகிற குடும்பம் நாங்கள் இல்லை இருக்கிறத வச்சு வாழ்ந்தோன்னு இருக்கிறோம் நான் அந்த பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சாப்பாடு குடிச்சேடா மடையா தெரியுமா உனக்கு நீ பக்கத்து வீட்டுல இருக்கிற மக்கள்ன்றா தெரியும் நீங்க சிசிடிவி வச்சுடா பாக்குற நான் கொடுத்து நீ போ நான் ஒரு நிமிஷம் வந்தா காய்ச்சி போடு ஒரு நிமிஷம் நான் காய்ச்சி போடு அவருக்கு இப்ப ரெஸ்ட் டைம் ஐயோ அவருக்கு லஞ்ச் டைம் அவருக்கு டீ டைம் அடுத்த ரெஸ்ட் இதுதான் அவருடைய வாழ்க்கை ஐயோ நீங்களாம் வந்து குழப்பக்கூடாது யார் குழப்பினா அன்பா காய்ச்சிட்டு நான் வார்த்தை காய்ச்சிட்டு போறவங்க கண்ண வந்தது அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கு டைம் முக்கியம் அந்த அளவுக்கு வருத்தம் கூடினா யாரும் உடைய பாக்குறது பிள்ளைகள் எல்லாம் அவங்க வெளிநாட்டுல எல்லாம் சும்மா காசு அனுப்பிடுற உனக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பிடுற காசு அப்பா அப்பா சொல்லி தான் அஞ்சு வருஷமா உயிரோட இருக்க வேணும் நீ வந்து ஒரே 6 மாதத்துல கொண்டுடுவாங்க நீ போவிட்டோம் அவங்க தம்பி என்ன பொன்னியா என்ன பண்ணையா என்ன இருக்கு ஐயா 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 அவன் ஜாக்கடி போலாம் ஐயா பொன்னையா அவன் ஜாக்கடி போலாம் ஐயா ஓடியாங்க டேய் ஓடியாங்க தண்ணி பக்கத்து வீட்டுக்காரர் ஓடியாங்க ஐயோ
ஐயோ மகளுக்கு போராடி ஐயா நன்றி ஐயா ஐயோ ஐயா ஐயா என்ன இது என்ன இது அண்ணியா கணக்க தாண்டி ஊத்தாத அனுங்கு ஐயா 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 அலம்பு ஐயா கை ஐயா 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 ஒரு சூடாக்கணும் நீ குளிர் தண்ணியை ஊத்தாத மூஞ்சல ஐயா ஒரு பாபா என்ன என்ன செய்யுது உடம்புங்க ஐயா என்ன செய்யுது தண்ணி குடிக்க போறீங்களே என்ன செய்யுது குடிக்க போறீங்களே சங்கிலியை கலட்டுங்க சங்கிலி சங்கிலி தண்ணி விட்டு ஐயா நீ போடா ஐயா ஐயா போயாத ஐயா லெத்து நான் விட்டு ஐயா நீ கத்தாத ஊழல் என்ன கறிக்கடையில கத்தாதேங்கூடா எல்லாம் முன்னால வந்தது என்ன நான் வந்து அந்த அளவுக்கு இது பழம் கொடுக்க நீ என்ன செய்ய அப்ப அந்த கொய்யா பழத்துக்கு வாங்கிடும் விட்ட வேண்டாம் இந்த கதை நீயுமா ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிச்சு கொள்ள அதுக்கடையில ஏதாவது செஞ்சு விட்டுறாங்க இன்னும் எனக்கு நிறைய கனவு நிறைய வாழ்க்கையில எல்லாம் முடிச்சுடுறாங்க கொஞ்சம் நடிச்சாலும் நீ எங்களை கூட கேக்குறாங்களே நடிச்சாலும் தங்கடவார் அவன் தண்டவார் ஐயா யோசிக்காதீங்க அண்ணியா நான் பக்கத்துக்குள்ள வந்து நிப்பேன் பிரச்சனை இல்ல ஒருக்கா நீங்க அக்குட்டியான்னு கூப்பிடுங்க நான் வந்து சரிதானே நீங்க வழியா ரெஸ்ட் எடுங்க பொன்னையா காண்டி மட்டும் விட்டுட்டு போறேன் ஆனா அந்த இப்படி இருக்கிற நிலைமை காரணம் உன்னால அந்த வேற புரியல நீ உடனே கொய்யாக்காரன் ஏதோ செய்யுதா எனக்கு அம்மா ஐயோ ஐயா வரையா திரும்ப அம்மா என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போவாராது ஐயோ அம்மா எனக்கு மேலே என்ன ஐயோ இவன் நான் கொய்யாக்கார கொண்டு வந்து நடுவுல சாக்காட்ட பாக்குறான் செய்யறா பக்கத்து வீட்டுல இருந்து பிசம் பத்தி சாக்காட்டு ஆக்கல கொய்யாக்கார கொண்டு ஐயா 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 இவன் உனக்கு என்னடா கொய்யாக்கா செய்ய போகுது இவன் இரும்பே தின்னுவான் நான் போறேன் நீ என்ன நான் வரையில முடிக்க பாக்குறான் கொலைகாரன் துரோகி போட்டான் அப்படி விளையாட்டு என்னடா இப்படித்தான் கொடுக்கணும் உனக்கு ஒண்ணும் இல்லையடா எனக்கு ஒன்றும் இல்ல உனக்கும் ஒன்றும் இல்ல நீ என்ன அல்வா கொடுத்தங்க எனக்கு விளங்கிட்டு சொன்னேன் நீ பழைய விளையாட்டுகளை காட்ட வலிக்கிற என்ன நடிப்பு நடிக்கிற நீ மயங்கிருக்க நீ மயங்க இன்னும் உந்த கரைச்சல் இரைச்சல் என்ன சொன்னா அந்த அவனுக்கு பெறப்பட நான் அப்போ யோசிச்சார் அவனையும் பெறப்படுற நீ இரும்பையும் தின்னுமே உனக்கு இந்த கொய்யாக்க என்ன செய்யறது என்ன போதாரி அவனை பெறப்படாத அவனுக்கு மற்றது அவங்க மகள் இப்படி அவன் இப்படி மற்ற என்ன பற்றியே புழுகுவான் நான் வந்து காசு அடிக்கத்தான் இங்க வாரன் உன்னில அக்கறை இல்ல அப்படியான்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான் அவனுக்கு இப்ப நான் போறேன் உன்னை யார் பாக்குறது என்ன அழம்பே மதியத்துக்கு கொஞ்சம் பால் சொதி எல்லா சொதியும் உனக்கு தருவன் நீ வந்து அவசரப்படக்கூடாது ஆறுதலா போகணும் கீரையில் வரையில் எதுவும் இருந்தா அதே தருவன் எந்த நேரம் பார்த்தா தின்ற உனக்கு விடிய தந்தாச்சு சாப்பாடு அளவான சாப்பாடு தந்தாச்சு எங்கேடா உங்களோட விட்டு அலுமாரி அடிச்சதா அவன் விளங்குதா போன முறை வந்து அந்த 3 வாரம் உன் சங்கிலியா காண இல்லைன்னு நான் சொன்னேன் அதே எனக்கு அவள்தான் சந்தேகமா கிடக்கு அவன் இருக்கிறான் நீ எல்லாம் இருக்கவன் சொல்றத கேள் முதல் சொல்றத கேள் ஐயா சொல்றத கேள் முதல் இவன் பக்கத்து வீட்டு கரண்ட் இருக்கானല്ലോ அவன் வந்து உனக்கு என்ன மூட்டி விட்டு உன்னை ஏதோ பாக்குற மாதிரி நடிச்சு இந்த வீட்டு சொத்தெல்லாம் அடிச்சோண்டு போறான் விளங்குதோ இனி உங்களோட வீட்டுல ஏதாவது காணா போனா அவன் தான் அது ஞாபகம் இருக்கணும் உனக்கு பாடு போய் சாப்பாடு நான் உன்ன சொன்னா நித்திர உள்ள சொல்லி பக்கத்து கடையை போய் வெத்திர வாங்கி கொண்டு வரது கடையில எழும்பி இருந்து
அவன்கிட்ட கொய்யாக்காயம் திண்டு என்ன வேலை செய்கிறான் நீ? இதுக்குத்தான் நான் போன் எடுத்து தாரேன் இல்ல வெளிநாட்டுல வளர்த்தி விட ஒரு பிள்ளை என்னாலும் நிச்சயம் வச்சிருக்கலாம் தானே. ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பி நீ எல்லாரும் எல்லா பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு இங்க இருந்து பேர் கஷ்டப்படுறேன். இதெல்லாம் உனக்கு தேவையான படுங்க ஐயா படு. இப்ப எனக்கு நடிக்காட்டி உங்களோட இருக்கல பாடு பேஜா பாடு பேஜா நித்ரா பாடு கேட்ட பூட்டி போட்டு வர்றான் மறுபடியும் வந்துருவான் இங்க. என்ன பேரன் பேத்தியல் தாத்தாட்ட வந்து அந்த கையில் பிஞ்சு கைகளால் எனக்கு ஒரு சாப்பாடு சீத்துங்கோ. இந்த தாத்தாவுக்கு ஒரு கதை சொல்லுங்கோ. தாத்தாட்ட கதை கேளுங்கோ. உங்களை பார்க்காம மாயவா மாயக்கண்ணா இந்த பேரன் பேத்தியல் வரும் மட்டும் இந்த உசுரை இந்த கையில் பிடிச்சிருக்கவளும் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்